கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த 90ஆம் சங்கீதம் மோசேயின் ஜெபமாக இருக்கிறது. சங்கீதம் 90:16 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பவும் கொடுக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் உண்டாகியிருக்கும். இது நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய சுய முயற்சியினாலோ சுய பக்தியினாலோ தங்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது என்பதை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தங்களுடைய நற்கிரியைகளோ தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு போதுமானது அல்ல என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் தேவனிடத்தில் தங்களுடைய பரிசுத்தத்தை பற்றியோ பக்தியை பற்றியோ நற்கிரியைகளை பற்றியோ ஒன்றும் சொல்லாமல் காலையிலே எங்களை ஒரு கிருபையினால் திருப்தியாக்கும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். காலையிலே என்றால் நாங்கள் வாலிபர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக செலுத்திருக்கும் போதே உமது கிருபை எங்களுக்கு காண்பியுங்கள் என்று பொருள். தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கும்போது அவர்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்வார்கள். தேவனுடைய கிருபையில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜீவிப்பார்கள். தேவனுடைய கோபத்தினால் பரிதபித்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய கிருபை அவர்களுக்கு இருக்கும்போது அவர்களுக்கு தற்காலிக சந்தோஷம் உண்டாகாமல் வாழ்நாளெல்லாம் சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்தோஷத்தில் அவர்கள் தங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் வனாந்திரத்தில் இருந்தாலும் தங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி விரும்புகிறார்கள். மோசே தேவனுடைய சமூகத்தில் தாங்கள் இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தின் கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஜீவிய காலத்தில் பெரும் பகுதியை வனாந்திரத்தில் சிறுமையிலும் துன்பத்திலும் கழித்தார்கள். அவர்கள் வருஷங்கள் எல்லாம் துன்பங்களையும் கண்ணீரையும் இருந்தது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக தங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். எவ்வளவு துக்கப்பட்டார்களோ அவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ எவ்வளவு கலங்குகிறார்களோ அவ்வளவு ஆறுதலும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால் பிறக்கும் போதே கொல்ல வேண்டும், ஆண் பிள்ளைகளை ஆற்றிலே போட்டுவிடவும் இப்படிப்பட்ட அநேக சிறுமைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சிறுமைகளும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும். அந்நாள் பிள்ளை இல்லாது இருந்த நிந்தையை அனுபவித்தது போல யோபுவும் காரணமில்லாமல் இழப்புகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். நீங்களும் காரணமில்லாமல் கஷ்டங்களால் நெருக்கப்படுகிற வழியாக கடந்து செல்ல நேரிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்று கூட கேள்விகள் கூட எழுப்பலாம். மோசேயை போல நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படி ஜெபிக்கும்போது கஷ்டங்களுக்கு சரியாக அல்ல அதற்கும் அதிகமாக ஆசீர்வதித்து வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழச் செய்வார்.